ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 2025 வருட தவக்காலத்தினுடைய இறுதி நிமிடங்களுக்குள் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்துல ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகளை தியானித்து நம்மை நாமே அவருடைய பாடுகளோடு ஒன்றிணைத்திருக்கிறோம். நாளை தினத்துல ஒரு சிறப்பான நாளை கொண்டாட இருக்கிறோம். ஆகவே இன்றைய நாள் ஒரு விசேஷமான ஒரு நாள். நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்மை நாமே ஆயத்தப்படுத்துகிற ஒரு நாள். ஆகவே இன்றைய சிந்தனையை நமக்காக வழங்கி இன்றைய நாள் அர்த்தமுள்ளதாக்குவதோடு நாளை தினத்திற்கு ஆயத்தமாக்க நமக்கு உதவி செய்ய வருகிறார் கொய்னோனியா திருமுழுக்கு யோவான் சபையை சார்ந்த அருட்தந்தை நவீன் அடிகளார் அவர்கள். வாருங்கள், அவரது சிந்தனையை கேட்டு இன்றைய நாளை அர்த்தமுள்ளதாக்கி நாளை தினத்திற்கு நம்மை நாமே ஆயத்தமாக்குவோம். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடியனேற்ற நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். புனித சனியாகிய இன்று உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். இந்த தவக்காலத்திலே தினம் ஒரு தீர்மானம் என்கின்ற தீர்மானத்தை எடுத்து நாம் பயணித்திருக்கிறோம். இன்றும் ஒரு முக்கியமான ஒரு தீர்மானத்தை நாம் கவனிக்கப் போகிறோம். துன்பத்தில் மன உறுதியாய் இருக்க தீர்மானிக்கிறேன் என்கின்ற தீர்மானத்தை எடுப்போம். திருஅவை முழுவதும் புனித சனியாகிய இன்று மிகவும் அமைதியை காக்கிறது. இன்று புனித அன்னை மரியாவை நாம் தியானிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த புனித சனி அன்று அவர்களுடைய மனநிலை எப்படி இருந்தது என்பதை நாம் கவனிக்கும் பொழுது அவர்கள் திரு அவையினுடைய அடையாளமாய் இருக்கிறார்கள். அவர்களை கண்டு பாவிக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இரண்டு மனநிலைகள் அன்னைக்கு இருந்தது. ஒன்று, நாம் எல்லாரும் அறிந்த வியாகுல அன்னையாக இருந்தார். துன்பத்தின் மிகுதியிலே காணப்பட்டார். இரண்டாவது, அவருக்குள்ளே இருந்த ஆழமான ஒரு பண்பு நலன் என்ன என்று சொன்னால் மன உறுதியாய் இருந்தார். ஆகையால் தான் இந்த இரண்டு பண்பு நலன்களையும் துன்பத்திலே மன உறுதியாய் இருக்க நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளும்படி அன்னை மரியாவை நாம் கவனிக்க வேண்டும். சிலுவையில் ஆண்டவர் இயேசு அனுபவித்த வேதனைகள் அனைத்தையும் அவர் கண்டார். இதயத்தை ஒரு வாழ் ஊடுருவும் என்று சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுகிற நாட்களுக்குள் அவர் கடந்து சென்றார். அவருடைய வாழ்க்கையிலே துன்பத்திற்கு அளவே இல்லாமல் இருந்தது. அவ்வளவு வேதனை. அத்தனை சூழ்நிலையிலும் சிலுவையை பின்தொடர்ந்து நடந்து வந்த அன்னை நமக்கு காட்டக்கூடிய ஒரு முன்மாதிரியை, துன்பத்தில் தளரா மனநிலை, துன்பத்தில் மன உறுதியாய் இருக்கக்கூடிய நிலை. இதை குறித்து தான் புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே இப்படி சொல்லுகிறார்: துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். ஏனெனில் துன்பத்தில் மன உறுதியும், மன உறுதியால் தகைமையும், தகைமையால் எதிர்நோக்கும் விளையும் என அறிந்திருக்கிறோம். இந்த துன்பத்தில் மன உறுதி கொண்டு தளரா மனதோடு எதிர்நோக்கை கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து 5வது இறைவார்த்தை இப்படி சொல்லுகிறது: அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. எந்த எதிர்நோக்கு? ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. அன்பே உருவான கடவுள் அன்னை மரியாவினிடத்திலே வந்தார். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தையை பார்க்கிறோம். வாக்கு மனு கொண்டார். அன்னை மரியாவின் உதரத்திலே வாக்கு மனு உருவானார். அந்த அன்பாக்கிய இயேசுவை தன்னிடத்தில் பெற்றிருந்த அன்னை மரியாள்
துன்பத்தின் மிகுதியான நேரத்திலும் மன உறுதியாய் இருந்தார். நாம் தொடக்கத்திலிருந்து லூக்கா நற்செய்தியிலே தொடக்கத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது அநேக வேளைகளிலே சிமியோன் அவரை பார்த்து இதயத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்று சொன்ன பொழுதும், இடையர்கள் இயேசுவை கண்டு சென்ற பொழுதும், ஞானிகள் இயேசுவை கண்டு சென்ற பொழுதும், எல்லா நிலைகளிலும் எல்லாவற்றையும் இருதயத்திலே இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். எப்படிப்பட்டவைகளை சிந்தித்துக் கொண்டிருந்தார்? கடவுளுடைய காரியங்களிலே அவர் சிந்தித்துக் கொண்டிருந்தார். ஆகையால்தான் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே நமக்கு சொல்லுகிறார், 15ஆம் அதிகாரம் 19வது இறைவாக்கில் இப்படி சொல்லுகிறார், கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கி உலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால் எல்லா மக்களையும் விட இறங்குவதற்கு உரியவராய் இருப்போம். நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய எதிர்நோக்கு எதை அடிப்படையாய் கொண்டு இருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் துன்ப நேரத்தில் நான் எப்படி இருக்கிறேன் என்பது விளங்கும். அநேக வேளைகளிலே நாம் இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து மட்டும் நினைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் நம் வாழ்வு அசைக்கப்படும். துன்பத்தில் நொறுங்கி போய்விடுவோம், வேதனையில் தளர்ந்து போய்விடுவோம், நோய் நொடிகளிலே வாழ்வதற்கு பிரியமில்லாத ஒரு நிலைக்கு சென்று விடுவோம். ஆனால் திருத்துதர் பவுல் சொல்கிறார், நம்முடைய வாழ்வு, நம்முடைய எதிர்நோக்கு இவ்வுலகத்தை மட்டும் சார்ந்தாய் இல்லாமல் இருக்கும்படி பார்த்துக் கொள்ளும்படி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அன்னை மரியாதையும் கூட எதிர்நோக்கி இருந்தார். கருவில இயேசுவை தாங்கிய பொழுது அந்த இயேசுவை வானதூதர் அறிவித்த அந்த இயேசுவை பெற்றெடுக்கும்படி எதிர்நோக்கி இருந்தார். அதே போலதான் சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை மரித்த சடலமாய் மடியிலே தாங்கிய பொழுது வரவிருந்த பாஸ்காவை அவர் எதிர்நோக்கி இருந்தார். வாழ்வான அவர் சாவை கண்டதே ஒருவேளை அவர்களால் ஜீரணிக்க முடியாமல் இருந்தாலும் எதிர்நோக்கி இருந்தார். அவர் உயிர் தழுவார் என்கின்ற அவர் சொன்ன வார்த்தைகளை உளமாற நம்பி இருந்தார். ஆகையால் இந்த நாளிலே, தவக்காலத்தின் கடைசி நாளிலே, அன்னை மரியாதைகளது வாழ்விலே நாம் நிறைவாக காணக்கூடிய ஒரு பாடம் என்ன தெரியுமா? துன்பத்தில் மனது உறுதியாய் இருப்பது. நேக சகோதர சகோதரி, ஒருவேளை என் வாழ்க்கையில் அநேக துன்பங்கள் இருக்கு ஃபாதர், சொல்ல முடியாத அளவுக்கு துன்பங்களை நான் அனுபவிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். அன்னை மரியாதையுடைய வாழ்வை நான் கவனிப்போம். அவருடைய வாழ்க்கையில எப்படி அவர் நடந்து சென்றார் என்பதை கவனிப்போம். இறை வார்த்தையை வாழ்வாக்க முயற்சிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும். நான் ஜெபிப்போமா? அன்பின் இயேசுவே, துன்பத்தில் மன உறுதியாய் இருக்கும்படி கற்றுக் கொடுக்கிறவரே மிக்க நன்றி அப்பா. நீரும் சிலுவை பாடுகளிலே பட்ட துன்பங்கள், கஸ்திகள் அனைத்தும் எங்களுடைய மீட்புக்காக என்று மனுக்குலத்தை விண்ணுலகை நோக்கி அழைத்து செல்வதற்காக என்று சொல்லி அனைத்தையும் தாங்கிக் கொண்டீரே. உமக்குள்ளே இருந்த தளரா மனத்தை நாங்கள் கண்டு பாவிக்கவும், உம்மை நாங்கள் வாழ்வாக்கிக் கொள்ளவும், துன்பத்தில் வேதனையில் நடக்கிற நாங்கள் உம்முடைய பாடுகளை தியானித்து முன்னோக்கி செல்லவும், உயிர்ப்பின் நாளை எதிர்நோக்கி இருக்கவும், எப்படி இயேசுவே உம்முடைய கல்லறை நம்பிக்கையை உருவாக்கியதோ, சாவை மட்டும் விவரித்துக் கொண்டிருந்த கல்லறை உம்முடைய உயிர்ப்பினாலே நம்பிக்கையை உருவாக்கியதோ, அதே போல எங்கள் வாழ்வு நம்பிக்கையை நான் நிரப்பப்படும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த பெரிய சனியாகி என்று உம்முடைய திரு சமூகத்தில் என்னுடைய எல்லா இயலாமைகளையும்,
நல்ல சாவுக்கு ஏதுவான சூழ்நிலையில் நம்பிக்கையற்ற சூழ்நிலைக்கு கொடுக்கிறோம். இதை நிறைவாய் ஆசீர்வதி. நம்பிக்கை உயிர்ப்பை நோக்கி எங்களை வழி நடத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் ஜெபிக்கிறோம். உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.